ஹல்லேலூயா. அப்படி கொஞ்ச நேரம் கண்களை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லலாமா? 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்ச நேரம் வாய்களை திறங்களேன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஆளுகையை விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்குள்ளே வர விரும்புகிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரே, மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லலாமா? கையை உயர்த்தி மகாதேவன் மகாராஜன் மகாபலனுள்ளவர். அவரின் குணத்தை உணர்ந்தவர்களாய், அவரின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், அவர் பெரியவர் என்கிற சிந்தையோடு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமியில் அவரின் பாதப்படி உண்டு. அவ்வளோ பெரிய தெய்வத்தை துதிக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்கிற சிந்தையோடு நான் ரிசப்ஷன் கமிட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகத்தின் கொயரில் வைக்கப்பட்டிருக்கிறேன். அவரை புகழ்ந்து பேசுகிற வார்த்தையை இந்நாள் வரைக்கும் என் வாயில் வைத்திருக்கிறார் என்கிற சிந்தையோடு, வேற சிந்தை வேண்டாம், வேற ராகம் வேண்டாம், ஒரே சிந்தை மகா பெரியவரை ஆமென் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். மகாதேவன் மகாராஜன் மகாபலனுள்ளவர். அப்படி ஆராதிங்க. மகாதேவன் மகாராஜன் மன்னாவினாலே தினம் போஷித்து வந்தி என் தலைமுறை அவரா திருப்தியாகுமே. மன்னாவினாலே தினம் போஷித்து வந்தி என் தலைமுறை அவரா திருப்தியாகுமே. மகாதேவன் பெரியவரே, மகா பெரியவரே, மகாபலனுள்ளவரே. மகாதேவன் மகாராஜன் கரம் தட்டி உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற இடத்துல வருகிறீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் வாசம் பண்ண வருகிறீரே மக்கு ஸ்தோத்திரம். மனதார வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை கரம் தட்டி வரவேற்கிறையா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. கேளுங்க, உங்க பிரசன்னம் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம். உங்க ஆளுகையை விரும்புகிறோம். பிரசன்னம்
கரம் பிடித்த நாயகரே, என் கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என் கைவிடாத தூயவரே, பிரசன்னம் உங்க சமூகத்தை விரும்புகிறோம். சகோதரர்களாய் வாஞ்சிக்கிறோம், சபையாய் விரும்பி தேடி வந்திருக்கிறோம். எங்களோடு இடைபட விரும்புகிறோம். தேவ பிரசன்னம் முடிஞ்ச கரந்தட்டிமை வரவேற்கிற ஆண்டவரே, எங்க ஆலயத்துக்கு உங்களை வரவேற்கிற ஆண்டவரே, உங்க மகிமையை விரும்புகிறோம் ஐயா. இந்த முழு நேரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. சொல்றீங்களா? வாயை திறந்து, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆலயத்தை உங்க மகிமையினால நிரப்புங்க. எங்களோட கூட இடைபடுங்க. சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்துங்க, சிறப்படுத்த வேண்டியவைகளை சிறப்படுத்துங்க. எல்லா மாம்சத்தின் சிந்தை சொல் செயல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக. என் கர்த்தர் மாத்திரம் எழுந்தருளுங்க, உங்க நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்ன, தீர்மானம் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனின் வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லி தியானிச்சு வந்தோம். ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுக்கிறாங்க. வளர விரும்புகிற ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுப்பாங்க. அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வளர விரும்புகிறார்களோ, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எனக்குள்ளே வளர்ச்சி வேணும்னு நினைக்கிற எந்த கம்பெனியும் ஒரு புதிய டார்கெட்டை செட் பண்ணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி வேணும்னு விரும்புகிற எந்த விசுவாசியும் தனக்குள்ளே சில தீர்மானங்களை எடுக்கிறாங்க. இது மிக அவசியம். இல்லாட்டினா ஆரம்பித்த இடத்துக்கும் 10 வருஷம் கழிச்சு நிற்கிற இடத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. அதே இடத்துல நிற்போம். வளர்ச்சி அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அவசியம். போன வருஷத்தை திரும்பி பார்த்தா இந்த வருஷம் பெட்டராக தோணணும். மாறாய் வழுக்கி விழுந்தது போல தோணக்கூடாது. முன்னுக்கு ரொம்ப மோசமாக போன மாதிரி தோணக்கூடாது. நான் இன்னும் முந்தி போகிறவனாய் தோணணும். ஆமேன், ஆமேன். அதனால் இந்த முழு மாதமும் அதுக்கு செலவழிக்கிறது எனக்கு நியாயமாய்ப்பட்டது. தொடர்ந்து நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே வரோம். இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே நிறைய வார்த்தைகள் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் வார்த்தைகள். சபைகளிலும் ஏராளமான வார்த்தைகள், யூடியூப்பில் ஏராளமான வார்த்தைகள், வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் ஏராளமான வார்த்தைகள். அதனால் அந்த வார்த்தையின் மகிமையை நம்ம உணர்கிறதில்ல. அதனால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகலைன்ற உணர்வு கூட நிறைய நேரங்களில் தெரிகிறதில்ல. அதே ஃப்ளாட்டாக ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். ரொம்ப வருஷமாக ஃப்ளாட்டாக இருக்கிறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் வளர்ச்சி வேணும். அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேருந்து என் வளர்ச்சியின் பாதையை நான் யோசிக்க போகிறேன்ற தீர்மானத்தோடு 2 கேள்வியை கேட்டேன். எத்தனை பேருக்கு அந்த கேள்வி ஞாபகம் இருக்கு? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளங்க. சொல்லணும்னு நினச்சா வாயில் முழுசாக சொல்ல மாட்டீங்க. ஆமாம். முதல் கேள்வி, அனுதின வாழ்க்கையில் எது உங்களை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது? என்ன பதில்னு பார்த்தோம்? 3 வேளையும் ஜெபம். தானியேலை தான் உதாரணமாக எடுத்தோம். 3 வேளையும் ஜெபம். அந்த 3 வேளையும் ஜெபந்தான் தானியேலை அந்த அரண்மனை முழுசுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டியது. ஏன் என் வாழ்க்கையில் அந்த ஜெபம் 3 வேளையின் ஜெபம் ஒரு அடையாளமாய் மாறக்கூடாது? இந்த புதிய வருஷத்தில் நான் ஏன் அப்படி ஒரு டார்கெட்டை எடுக்கக்கூடாது? 3 வேளை ஜெபம்.
அவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பர்சன் 3 வேளையும் ஜெபிக்கிறதற்கு நேரம் ஒதுக்க முடியும்னா, சுக்கடா வேலை பார்க்குற நீங்களும் நானும் 3 வேளையும் ஜெபிக்கிறதற்கு என்னை விசேஷித்து கொள்ள முடியும். என் வாழ்க்கையிலையும் அது பாசிபிளாக இருக்கும். ஆமான்னா ஒரு ஆமான்னு சொல்லுங்க. பாசிபிள். ஏராளமான நேரங்கள் உண்டு. என் நேரத்தை நான் வகையறுத்து கொள்ள முடியும். பிஸியாக இருக்கிற ஃபாதர் அவரால் 3 வேளை ஜெபிக்க முடியுது. ஓடி ஆடி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த வயசில் அவரால் 3 வேளை ஜெபிக்க முடியுது. நம்மளால் நிச்சயமாய் ஜெபிக்க முடியும். we have lot of time. ஏராளமான நேரங்கள் உண்டு. ஏன் இந்த புது வருஷத்தில் எனக்குள்ள ஒரு தீர்மானம், 3 வேளையின் ஜெபம். என்னை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் 5 வேளை ஜெபிக்கிறத மாடலாக வைக்கிறாங்க. அவங்க ஃப்ளைட்டில் இருந்தாலும் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் இருந்தாலும் பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில், ட்ரெயினில், இல்லை ஆஃபீஸில் ஒரு மூலையில் உட்காந்து பண்ணுறாங்க மறைவாய் நின்று. அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் எங்கே போனது எனக்கு? ஏன் நான் 3 வேளை ஜெபிக்கிறத எனக்குள்ளே விசேஷித்து கொள்ளக்கூடாதுன்ற தீர்மானம் 26 நமக்குள்ளே வேணும். எத்தனை பேர் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு தெரில, ஆனால் நான் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். 3 வேளை ஜெபம் இஸ் பாசிபிள். ஒரு ஆமான்னு சொல்லுங்க. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் அவசியம் ஜெபம். 3 வேளையும் கனெக்ட் பண்ணுகிறது ஆண்டவரை என் வாழ்க்கையில் விசேஷித்து கொள்ளுகிறதின் அடையாளம். 2வது கேள்வி என்னன்னு பார்த்தோம். இப்போதான் கல் சூடாயிருக்கு, பதில் வேகமாக வருது. சொல்லுங்க. அனுதின வாழ்க்கையில் எது உங்களை தீட்டுப்படுத்தக்கூடும்? அதான் 2வது கேள்வி. டெய்லி கிறிஸ்டியன் லைஃப்பில் உங்களை எது தீட்டுப்படுத்தக்கூடும்? என்ன ஆன்சர்னு பார்த்தோம். கீழ்ப்படியாமையா? போஜனமா? ரொம்ப டயர்டாக தான் இருக்கு ஐயா. ஆமாம், அதான் ஆன்சர். எது இருதயத்துக்குள் போகிறதோ அது உங்களை தீட்டுப்படுத்தும். அது உள்ளே போய் கற்பந்தரித்து பொல்லாத நினைவுகளாய் வெளியே வரும். அதுக்கும் தானியேல் தான் ஆதாரமாய் போனார். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு வெளியே ஒதுங்கி நின்னார். சுற்றி இருந்த மற்ற வாலிபர்களுக்கு அது தோணலை. இவருக்கு மாத்திரம் தோணுது. நமக்கு மாத்திரம் தோணட்டும். எனக்குள்ளே போகிறது இருதயத்துக்குள்ளே போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், மனுஷனை சாப்பிட்றது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது வயிற்றுக்குள்ளே போய் ஆசன வழியாய் வெளியே போயிடும். இருதயத்துக்குள்ளே போகிறது. எது இருதயத்துக்குள் போகிறதோ அவைகள் அங்கே கற்பந்தரித்து பொல்லாத நினைவுகளாய் மாறுகிறது. அந்த பொல்லாத நினைவுகள் என் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. 2 வாரமாக பிரித்து பார்த்தோம். முதல் வாரத்தில் ஒரு சின்ன தியானமாகவும், போன வாரம் கொஞ்சம் விலாவரியாகவும் தியானித்தோம். எது எனக்குள்ளே போகிறதோ அது என் இருதயத்துக்குள்ளே போகிறதற்கு பிசாசு முயற்சி செய்வான். என் இருதயத்தில் விதைக்க முயற்சி செய்வான். அதை நான் காது வழியாக கேட்குறதுக்கு வழி பண்ணுவான், கண்ணு வழியாக பார்க்கறதற்கு வழி பண்ணுவான். முதல்ல இன்னைக்கு இருக்கிற தலைமுறையின் பிரதான ப்ராப்ளம் இந்த சோஷியல் மீடியான்னு பார்த்தோம். அதில் ஏராளமானவைகளை விதைக்கிறான்னு பார்த்தோம். இது எனக்குள்ளே போய் என் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் இருக்கிறதற்கு முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஏன் 0 சோஷியல் மீடியான்னு இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை வச்சேன். ஆண்டவரை நான் ஏன் எனக்கு விசேஷித்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை வச்சேன். ஞாபகம் இருக்கா? ஆமென். 0 சோஷியல் மீடியா. சின்ன வயசில் வெளியே கல்யாண வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் கல்யாணம் நடந்தாலோ, இல்லை தெருமுனையில் கோயிலில் ஏதாவது விசேஷம் நடந்தாலோ பாட்டு போடுவாங்க, சினிமா பாட்டு. தெருவிலேயே விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பாட்டு நம்மளை அறியாமல் நம்ம வாய்க்குள்ளே வரும். லாலலா லாலலானாலே பட்டுன்னு அடி விழுந்துடும். அந்த வரியை கூட முடிச்சிருக்க மாட்டோம், வார்த்தையை கூட பாடியிருக்க மாட்டோம். லாலலா லாலலா தான் பாடியிருப்போம். பொலிர்னு அடி விழும். இது இங்கே ஆகாது தம்பி அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் கவனித்து பார்க்குறேன், ஏராளமான சினிமா பாட்டு நம்ம வீட்டில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு, கேட்குற பாட்டு ஒரு சினிமா பாட்டு.
அங்கே ஒரு நாய்க்குட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கு, கேட்குற பாட்டு ஒரு சினிமா பாட்டு. அங்கே ஒரு ஜோக்கா ஏதோ ஒரு 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கேட்குற பாட்டு சினிமா பாட்டு. முன்னாடி வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாத பாடல்கள் இன்று சுதந்திரமாய் நம் வீட்டில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது பிசாசின் தந்திரம். முன்னாடி நம்மளால் டிசைட் பண்ண முடியும் டிவி சேனலில் நான் என்ன பார்க்க விரும்புகிறேன். அது பொது வெளியாக இருந்தது. சுற்றி 4 பேர் 5 பேர் உட்காருவாங்க. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் ப்ரைவேட். ஒரு ப்ரைவசியை கிரியேட் பண்ணிருச்சு. ப்ரைவசி வந்தாலே என் சுதந்திரம் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிக்கிறது. என் தனிமையில் என்னை எளிதில் விழுத்தாட்ட முடியும் பிசாசால. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்துக்கு போகாமல் தனியே படுத்திருந்த தாவீதை எளிதில் வீழ்த்த முடிந்தது பிசாசுக்கு. உங்கள் தனிமை, பிரைவசி எளிதில் உங்களை வீழ்த்துகிறதற்கு பிசாசுக்கு ரொம்ப ஈஸியான பேட்டில் ஃபீல்ட். அங்கே மட்டும் வந்துட்டீங்கன்னா ஈஸியாக வீழ்த்திடுவான். தனிமையின் நேரம். இந்த சோஷியல் மீடியாவின் முக்கியமான தாற்பயமே பிரைவசி. உனக்கும் மொபைலுக்கும் மாத்திரம். ஒருத்தர் ஒன்றே பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய கவர் அங்கே விழுந்துருது. இட் பிகம் ஸோ ப்ரைவேட். காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டா சத்தமும் கேட்குறதில்ல. இட் பிகம் ஸோ ப்ரைவேட். அது என்னை வழுவி போக பண்ணும் நிச்சயமாக. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் இப்போ மாத்திரம் எனக்கு விட முடியாத என்டர்டைன்மெண்ட்டாய் மாறுகிறதற்கு என்ன காரணம்? ஏன் அதை நான் ஒழிக்கக்கூடாது? என் ஜீவிய காலத்தில் ஏன் அதை நான் பிரித்து வைக்கக்கூடாது? அதில் நன்மைகள் உண்டு, ஏராளமான நன்மைகள் உண்டு. நிறைய வார்த்தைகளை நான் இப்போயும் அதில் தேடுறேன், நீங்களும் தேடலாம். நிறைய பாடல்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம். நான் முடிவு பண்ணணும் என்ன பார்க்கணும்னு. போய் மேலே அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி நான் டைப் பண்ணணும் இதைத்தான் பார்க்க விரும்புகிறேன்னு. அவன் முடிவு பண்ணக்கூடாது நான் என்னத்தை பார்க்கணுன்னு. இப்படி தடவிக்கிட்டே அவன் கொடுக்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல என் ப்ராக்டிஸ். நான் முடிவு பண்ணணும் இதை தேட விரும்புகிறேன்னு போய் அந்த ஸ்பெசிஃபிக்கானதை மாத்திரம் தேடி பார்த்துட்டு வெளியே வருகிற சுபாவம் நல்லது. ஸோ 2வது குறிப்பு, எனக்குள்ளே போகிறது, என் இருதயத்துக்குள்ளே போகிறது, என் கண்களின் வழியாய் போகிறது, காதுகள் வழியே. சுற்றி இருக்கிற ஜனம் 10 ஜனம் வீம்புக்குன்னு என் இருதயத்தில் விதைக்கிறதுக்கு 2 வார்த்தையை போட்டுரும். அந்த வார்த்தை எனக்குள்ளே பண்ணும் பாருங்க ஒரு போராட்டம். நைட்டும் தூங்க முடியாது, காலையில் எழும்ப முடியாது. என்ன ஜோம் பண்ணி என்ன பண்ண? என்னை சோர்வுக்குள்ளாக்குகிற ஏராளமான சத்தங்கள் என் காதுக்குள்ளே வரலாம். என்னை வழுவி போக பண்ணுகிற ஏராளமான பிக்சர்ஸும் வீடியோவும் என் கண்ணுக்குள்ளே வரலாம். இவை எதுவும் என் இருதயத்துக்குள் போகாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஏன்னா உள்ளே போனால் அவைகள் பொல்லாத நினைவுகளாய், கபடாய், பொறாமையாய், எரிச்சலாய், காமமாய், விபச்சாரமாய் எனக்குள்ளே சிந்தையில் தான் வரும். செய்கையாக வராது, சிந்தையில் தான் வரும். இந்த சிந்தை என்னை கரைப்படுத்தும். இந்த சிந்தை என்னை தீட்டுப்படுத்தும். இந்த 26ல் என் சிந்தையை கவனமாய் பார்த்து கொள்ளுகிற சிந்தை எனக்குள்ளே வரட்டும். நான் செய்கைகளில் ரொம்ப க்ளீனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கீங்க, உள்ளேயோ எலும்புகளும் பூச்சிகளும். நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. வெளியே பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கு, ஆனால் உள்ளே பார்க்க பயங்கர கேவலமாக இருக்க. அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு பொறாமை, அவ்வளவு துர்குணம், கபடு. நோ, நான் வெளியே எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் உள்ளே இருக்கணும். இல்லை உள்ளே இருக்கிறத வெளியே காட்டிடுவேன். கோபமாக இருக்கேன். இது எனக்கு ஆகலை, இது எனக்கு ஆகலை, இதை நான் விரும்புகிறேன், இதை நான் விரும்புகிறேன். மாயக்காரரேன்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அதை என்னைக்காவது தியானிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. மாயக்காரரேன்னா ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் முகத்தை மறைச்சு முகத்தில் ஒரு முகமூடி சிரித்த மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறவங்க, நாடகம் நடிக்கிறவங்க. முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை முகம் அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் வேறு மாதிரி செயல்படுவான். நமக்கு அந்த முகம்தான் தெரியும். ஒரு வேளை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரோ அப்படின்னு. உள்ளே பார்த்தா அவர் ஒரு வேளை பயங்கர அழுகையாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு பார்க்க ஸ்மைலியாக அந்த மாஸ்க் இருக்கிறதுனால அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், நம்மளும் சிரிச்சுக்கிட்டே பார்ப்போம். ஆனால் இன் ரியாலிட்டி அப்படி இருக்காது. அவருக்குள்ள வேறு காரியங்கள் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரைட். ஆண்டவர் சொல்கிறார், மாயக்காரரே அப்படின்னு அநேக முறை பரிசேயரை பார்த்து சொல்கிறார். ஏன்? ஒன்று சொல்கிறேன்,
ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். சொல்லுங்களேன் சத்தமா, ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆண்டவர் நீதிமானை நேசிக்கிறார். ஆண்டவர் நீதிமான் போல் நடிக்கிறவனை வெறுக்கிறார். அதுதான் அந்த மாயக்காரருக்குள்ள டெஃபினிஷன். நீதிமான போல நடிக்கிற எவனையும் ஆண்டவர் வெறுக்கிறார். மாயக்காரரே அப்படின்றார். ஒரு நாள் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறது இல்லை. அநேக முறை பாவிகள் வீட்டில் தங்குறாரு, பாவிகள் வீட்டில் தங்கி இருக்கிறாரு, புசிக்கிறாரு, பாவிகளோடு நேரத்தை செலவழிக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார். நீதிமானை அதை விட அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் நீதிமான் போல நடிக்கிறான் பாருங்க, அவனை ஒரு நாளும் ஆண்டவர் நேசிக்கிறது இல்லை. அவனை ஒரு நாளும் ஆண்டவர் நேசிக்கிறது இல்லை. நீதிமான போல நடிக்கிறவனை ஆண்டவர் வெறுக்கிறார். அவன் தான் மாயக்காரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவிகளை நேசிக்கிறார், நீதிமானையும் நேசிக்கிறார். நீதிமானை போல காட்டிக்கொள்ளுகிறவனை வெறுக்கிறார். ஆமென். அதுதான் மாயக்காரருக்குரிய தியானம். நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது, மாயக்காரரே அப்படின்னு. சரி, இதெல்லாம் போன வாரம் தியானித்தோம். இருதயத்துக்குள்ளே போகிறதுல கவனமாக இருப்போம். ஃபில்டர் போடுங்க. இந்த வருஷத்தில் சிந்திக்கிறதுல ஃபில்டர் போடுங்க. அப்படி சிந்தைகள் வரும், இயல்பு தான். வந்த உடனே எட்டி உதைங்க, துதிச்சு வெளியே வாங்க. என் சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையோடு இணைத்து கொள்ளுங்க. அது ஒரு தாழ்மையின் சிந்தையாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, என் இருதயத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கிற வண்ணம் ப்ரெசன்ட் பண்ண வேண்டியது என் வேலை. என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா குப்பையும் கூலமாக ஹால்லையே போட்டு ஏன் வந்தேன்னு இன்டெரக்டாக கேட்குற மாதிரி ஆண்டவரை கேட்காதீங்க. அவர் வந்தால் ப்ளசண்ட்டாக வந்து சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து, டைனிங்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னோடு சம்பாஷிக்கிற ஒரு ரூமாய் என் இருதயத்தை காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது, இன்னைக்கு நாம் தியானிக்க வேண்டிய மூணாவது முக்கியமான ஸ்பாவம், அதுக்கும் தானியேல் தான் ஆதாரம். வாங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தானியேல் 9:2-3 மைக்லையும் வாசிங்க, கூட சேர்ந்து எல்லாம் வாசிங்க. மைக் இல்லையோ? சரி, வாசிக்கலாம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள், வாசிங்களேன், எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகைகள் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. முக்கியமான மூன்றாவது கோணம், இந்த வருஷம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம். முதல் தீர்மானம், 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு சுபாவத்தை வளர்த்து கொள்வேன். ஒருபடி முன்னேற விரும்புகிறேன், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். ரெண்டாவது, எனக்குள்ள போகிறவைகளை சரியாய் நிதானிப்பேன், ஃபில்டர் போடுவேன், இருதயத்துக்குள்ளே போகாமல் பாதுகாத்து கொள்வேன். ஒருவேளை இருதயத்துக்குள்ளே என்னை அறியாமல் போனால் அவைகளை அதிகமாய் சிந்திக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளவே விரும்புவேன். ரெண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம், இந்த பகுதி தானியேல் நமக்கு காட்டின பகுதி, உபவாசம், a habit of fasting. உபவாசம் என்கிற பழக்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக அவசியமாய் தேவை என்று உணர்த்துகிற ஒரு சுபாவம், ஹேபிட் ஆஃப் ஃபாஸ்டிங். தானியேல் இருந்த நிலைமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தானியேல் 4 ராஜாவின் கீழே வேலை பார்த்துருக்கிறார். 1லிருந்து 4 வரைக்கும் நெபுகாத் நேச்சர் கீழே வேலை பார்க்குறார். 5லிருந்து 8 வரைக்கும் பெல்சஸ்தார்க்கில் வேலை பார்க்குறாரு. ஊட 6லையும் அப்புறம் 9லையும் தரியுவுக்கு கீழே வேலை பார்க்குறாரு. கடைசி 11-12 கோரேசுக்கு கீழே வேலை பார்க்குறார். 4 ராஜாக்களுக்கு கீழே வேலை பார்க்குற தானியேல். ஏன் சொல்கிறேன், இந்த 4 ராஜாக்கள் வாழ்க்கையிலையும் 4 ராஜாக்கள் அரசாளுகிற நாட்களிலும் தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. ஆமென். சக்சஸ்ஃபுல் பர்சன்.
நேபுகாத் நேச்சர் 3 பிரதானிகளில் ஒருவனாய் உயர்த்தி வைக்கிறார். விசேஷித்த ஆவியுள்ள மனுஷன். பெல்சஸ்தார் வர்றாரு, அவருக்கு கழுத்துல சரப்பணிகளை போட்டு தேசத்தில் 3வது நபர் இவர்தான் அறிவிக்கிறாரு, அவனை உயர்த்துகிறார். தரியு வர்றாரு, அந்த 3 பிரதானிகளில் முக்கியமான தலைவனாய் உயர்த்த வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவன்கிட்டையும் விசேஷித்தமான ஒரு நல்ல பொசிஷனை வாங்கிறார். அவர் தானியேலை சிங்கக்கபியில போட்டுட்டு நைட்டெல்லாம் தூங்க முடியலை, இவ்வளவு நல்ல மனுஷனை விட்டுட்டோமேன்னு நல் மதிப்பை குட் புக்ஸில் இருக்கிறார். கோரேசின் நாட்களிலும் தரிசனங்களை அதிகமாய் கண்டவர். எல்லா காலகட்டத்திலையும் உள்ளூர்காரவனை விட நல்லா இருக்கிறார். உள்ளூர்காரனுக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்குமான்னு தெரில, வெளியிருந்து அடிமையாய் வந்த இவருக்கு நல்ல பொசிஷனை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறார். நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவருக்கு ஏன் உபவாசம் வேண்டி இருக்கிறது? ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் தானே இருக்கிறேன், நல்ல நிலைமையில் தானே ஆண்டவர் வைத்திருக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வந்து சேருகிறது, தரிசனங்கள் காட்டப்படுகிறது, நான் ஏன் உபவாசிக்கணும்? பக்கத்தில் கேளுங்க, தானியேல் நல்லா தானே இருந்தார்? கேட்குறீங்களா? தானியேல் நல்லா தானே இருந்தார்? ராஜாலாம் நல்லா தானே வச்சுக்கிட்டாங்க. ஏன் அவருக்கு உபவாசம் தேவைப்படுகிறது? மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மேலே ஏறி வா, உன்னோடைய பேச வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் சொன்ன மாதிரி இருக்கு. நானும் தேடி தேடி பார்த்தேன். ஆனால் மோசே போகிறாரு, 40 நாள் உண்ணாமலும் 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும். 24 34 யாத்திரையாகமம் 24லையும் படிங்க, 34லையும் படிங்க. 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும். இவரா ஏன் முடிவு எடுக்கிறாரு? ஆண்டவர் மேலே ஏறிவான்னு தான் சொன்னார், மலைக்கு ஏறிவான்னு தான் சொன்னார். மோசே முடிவெடுக்கிறார், உண்ணாமலும் குடியாமலும் 40 நாட்கள். லூக்கா 4 அதிகாரம் சொல்லுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அவர் வாசிங்க லூக்கா 4 அதிகாரம் வாங்க. லூக்கா 4:2 படிங்க பார்க்கலாம். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். யாரையா? இயேசுவுக்கு, தேவகுமாரனுக்கு. தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்தார், சகல அதிகாரம் கொண்டவராய் பூமியில் சுற்றித் திரிந்தார். அவருக்கு உபவாசம் தெரிந்திருக்கிறது, தேவைப்பட்டிருக்கிறது. மோசேக்கு உபவாசம் தெரிந்திருக்கிறது, தேவைப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு உபவாசம் தெரிந்திருக்கிறது, தேவைப்பட்டிருக்கிறது. அந்த உபவாசத்தில் ஏதோ ஒரு விசேஷித்த செய்கையும், ஏதோ ஒரு விசேஷித்த குணமோ, ஏதோ ஒரு விசேஷித்த பலனும் உண்டு. அதனால தான் இந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் உபவாசத்தை கடைபிடித்து வருகிறார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த உபவாசத்தை அறிந்து கொள்ளுகிறதும் இந்த உபவாசத்தை என் வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறதும் தான் இந்த வருஷத்தின் எனது 3வது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த உபவாசத்தை குறித்த ஒரு சின்ன சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதன் அவசியம், அதன் மேன்மை. கையை உயர்த்தி சொல்லுங்க, உபவாசத்தின் அவசியம், அந்த உபவாசத்தின் மேன்மை. எத்தனை பேருக்கு ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு தேவ மனுஷனை தெரியும்? ஜான் வெஸ்லி என்னோட தான் இருக்கீங்களா? ஒருத்தரும் சர்ச்சை கவனிக்கலையா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஜான் வெஸ்லி அப்படின்ற தேவ மனுஷனை தெரியும்? இந்த ஜான் வெஸ்லின்றவர் யாருன்னா, மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கின ஃபவுண்டர். அந்த காலத்தில் அதிகமான மிஷனரிகளை அனுப்பிய ஒரு பெரிய சபை மெத்தடிஸ்ட் சபை. இந்த ஜான் வெஸ்லி அப்படின்ற மனிதர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு இங்கே போட்டு காட்டுறாங்க, பாருங்க, படிங்க பார்க்கலாம். அப்படி அவர் சொன்னதை இங்கிலீஷில், த மேன் who never fast is no more in the way
to heaven than the man who never prayed. செபிக்காத மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாதது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை உபவாசம் இருக்காத விசுவாசி பரலோகத்துக்கு போக முடியாது என்பதும் உண்மை. திரும்ப படிக்கிறேன். செபிக்காத மனிதன் பரலோகத்துக்கு போகிறது எவ்வளவு கடினமோ அதை விட கடினம் உபவாசிக்காத மனிதன் பரலோகத்துக்குள்ளே நுழைவதும் பரலோக பாதையில் நடப்பதும். இது அவர் சொன்னது. ஆவியினாலே நடத்தப்பட்ட மனுஷன், ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வித்திட்ட மனுஷன், ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார். அந்த காலத்தில் அவர் வைத்திருந்த ரூல் என்ன தெரியுமா? மெத்தடிஸ்ட் சபையில் புதன் அண்ட் வெள்ளி, வெனஸ்டே ஃப்ரைடே 4 மணி வரைக்கும் உபவாசிக்க வேண்டியது கட்டாயம். அங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் இது கட்டாயம். அன்னைக்கு ஊழியம் இல்லை, அன்னைக்கு எந்த மிஷினரி வேலையும் இல்லை, அன்னைக்கு எந்த சுவிசேஷ ஊழியமும் இல்லை. வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே உபவாசிக்க வேண்டிய நாட்கள், தனித்திருந்து கர்த்தரிடத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டிய நாட்கள், செபிக்கிறதும் வேத வாசிக்கிறதும் தேவனோடு செலவழிக்கிறதுமான நாட்கள். எப்போ முடியுமா? இந்த ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுற ஃபாஸ்டிங் எல்லாம் இல்லை, ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுற ஃபாஸ்டிங் இல்லை. 4 PM அது 4 மணிக்கு தான் முடியுமா? அவர் எந்த ஊழியனையும் ஆர்டினேட் பண்ணணும்னா, மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு ஊழியனாய் ஒருத்தரை ஆர்டினேட் பண்ணணும்னா, அவரின் பயிற்சி காலத்தில் எந்த ஒரு ஊழியன் 2 நாட்கள் வாரத்தில் உபவாசித்து காட்டுகிறானோ, அதை அவனால் செய்து முடிக்க முடிகிறதோ, அவனை மாத்திரம்தான் மெத்தடிஸ்ட் சபையில் ஊழியனாய் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ஆர்டினேட் பண்ணுறார். இது அந்த சபையின் வழக்கம். அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்கிறது உபவாசத்தின் மேன்மை, உபவாசத்தின் ரகசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் அந்த உபவாசத்தை குறித்த ஆழத்தை அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆண்டு ஏன் எனக்குள்ள 3வது தீர்மானமாய், இந்த உபவாசத்தை குறித்த தீர்மானமாய் ஏன் நான் எடுக்கக்கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். சரி, உபவாசம்னா என்ன? பட்டினியாய் கிடக்கிறதுக்கும் உபவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவசரமாக ஆஃபீஸ் போகிறேன், சாப்பிட நேரம் இல்லை, 7:30 கிளம்பணும், 8 மணிக்கு ஃபாரின்லேருந்து வர்றாங்க, என்னத்தையோ ப்ரெசன்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு டேட்டா ரெடி பண்ணணும், அதனால் சாப்பிடாம கொல்லாமல் அறக்க பறக்க ஓடுறேன். இதுக்கு பேர் உபவாசமா? சொல்லுங்களேன். அதுக்கு பேர் பட்டினி. பட்டினிக்கும் உபவாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58க்கு வாங்க. ஏசாயா 58ல் 3ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியத்தை வாசிங்க. 58:3 கடைசி வாக்கியம். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீங்க. அதனால் அதை நான் உபவாசமாக எடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பட்டினியாக கிடக்கிறது நிறைய நேரங்களில் நமக்கு தோன்றிய உபவாசம் என்னென்னா, ஒரு வேளை மீலை ஸ்கிப் பண்ணணும், ஒரு மீல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையோ இல்லை லஞ்சையோ ஸ்கிப் பண்ணணும். ஆனால் என் வேலைக்கு நான் பாட்டுக்கு தொடர்ந்து என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். முந்தின நாளுக்கும் இந்த நாளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. முந்தின நாளில் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சனோ அதையும் போய் செய்வேன், அதே பிஸியாக இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், அது வேணா டயட் கண்ட்ரோலாக இருக்கலாம் தம்பி, அது வேணா பட்டினி போடலாம், உன் சரீரத்தை எடையை குறைக்கிறதுக்கு பயன்படலாம். ஒரு நாளும் ராஜ்யத்தின் தேவையான உபவாசத்துக்கு இது ஒப்பிடப்படாது அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பட்டினி கிடக்கிறதற்கும், சொல்கிறீங்களா, பட்டினி கிடக்கிறதற்கும் உபவாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அப்போ உபவாசம்னா என்ன? வாசிங்க. தானியேல் சொன்ன அதே வார்த்தையை 9:3க்கு வர்றேன். 9:3 வாசிக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடுவேன். அதுதான் அங்கே விஷயம். உபவாசத்தின் அடையாளம் அந்த நாளில் நான் கர்த்தரை தேடுகிறதா இருக்க வேண்டிய அவசியம். உபவாசம் பட்டினி அல்ல, உபவாசம் சரீரத்தை ஒடுக்கிறது மாத்திரம் அல்ல, உபவாசம் கர்த்தரை தேடுகிற ஒரு நோக்கம் கொண்டது.
என்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேனோ அன்னைக்கு நான் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டிய அவசியமான நாள். மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு கர்த்தரையே நோக்கமாய் தேட வேண்டிய நாள் என் உபவாச நாள். என்ன அர்த்தம்? ஏன் ஒரு மீலை கட் பண்ண சொல்கிறாங்க? ஏன் ஃபுட்டை கட் பண்ண சொல்கிறாங்க? ஏன் இந்த சரீரம் பயாலாஜிக்கலாக ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா இதுக்கு உணவு போய்கிட்டே இருக்கணும். இந்த வயிற்று பகுதி வேலை செய்யும், இல்லாட்டினா இந்த சரீரம் கேட்கும், உணவு எங்கடா, வயிறு கபகபன்னு எரியுதுடா, பிடிக்குதுடா, உணவு எங்கடான்னு கேட்கும். இந்த சரீரம் ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவை தேடும். அதை விட எனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு இல்லையா, அந்த ஆத்துமா அதை நெய்யில் வறுத்து கேட்கும், கொஞ்சம் கிரேவியாக கேட்கும், இல்லை ஃப்ரை பண்ணி கேட்கும், இல்லை ஃப்ரைட் ரைஸாக கேட்கும். வயிற்றுக்கு வெறும் 1/2 கிலோ 1/4 கிலோ ஃபுட்டாக கிடைச்சா போதும். என்னமோ ஒன்று கிடைக்கணும், அரைக்கணும், அதில் எனர்ஜி இருந்தால் எனர்ஜி எடுத்துக்கும், அவ்வளோதான் வயிறுக்கு. சரீரத்துக்கு டேஸ்ட்லாம் தெரியுது, தொண்டைக்கு கீழே இறங்கினா எல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் சக்கை தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா இருக்குது பாருங்க, அதை அனுபவிக்க துடிக்கிற ஆத்துமா. அது விரும்பி கேட்கும், வறுத்து கொடு, நெய்யில் வறுத்து கொடு, ஃப்ரைட் ரைஸாக கொடு, விரும்பினதை வாங்கி அனுபவிக்க துடிக்கிற இந்த ஆத்துமா. நான் என்ன பண்ணுறேன், என் ஜீவியத்துக்கு தேவையான இந்த சரீரத்தின் தேவையையும் ஆசையாய் அனுபவிக்க துடிக்கிற என் ஆத்துமாவையும் ஒரு சேர கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாய் தாழ்த்தி ஜீவிக்கிறதற்கு அவசியம்தான் இது. ஆனால் அதை விட மேலான நோக்கமாக இன்று நான் கொண்டிருக்கிறேன், என் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபவாசம் என்னன்னா, என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் ஒரு சேர கீழ்ப்படுத்தி கர்த்தரை தேடுகிறதற்கு நான் வந்திருக்கிறேன். அனுதின ஜீவியத்துக்கு தேவை, நான் பிழைப்புக்கு தேவை உணவு. என் ஆத்துமா என்னை ஆண்டு கொள்ள பார்க்கும், அனுபவிக்க நினைக்கும். ரெண்டையும் ஒரு சேர கீழ்ப்படுத்தி கர்த்தரை பிரதானமாய் 2 பேருக்கும் டீச் பண்ணுறேன். டேய் சரீரம், டேய் ஆத்துமா, கர்த்தரை என் வாழ்க்கையில் பிரதானம் அப்படின்னு நான் என் ஆண்டவரை என் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கிற நாள் என் உபவாச நாள். ஆமென், ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? இதுதான் உபவாசத்தின் அவசியம். என் சரீரத்துக்கு போதிக்கிறேன், என் ஆத்துமாவுக்கு போதிக்கிறேன். நீங்கள் என்னை ஆண்டு கொள்ள முடியாது தம்பி, என் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க உங்கள் 2 பேரையும் கீழ்ப்படுத்துகிறேன்னு உள்ளான மனுஷனை பலப்படுத்தி காட்டுகிற நாள் அந்த உபவாச நாள். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாள். இன்னொரு சம்பவத்தை காட்டுகிறேன். யோசபாத் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். 2 நாளாகமத்துக்கு வாங்க, 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 2, 3 ஒரு சேர சத்தமா வாசிங்க, எல்லாம் பார்க்கலாம். மைக்லையும் சேர்ந்து வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். என்ன பண்றாரு யோசபாத்? பயம் வந்துருச்சு, உபவாசத்தை அறிவிக்கிறாரு. அந்த உபவாசத்தை அறிவிக்கிறதை ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார், அவன் கர்த்தரை தேடுகிறதற்கான நாளாய் அதை தீர்மானித்து கொண்டான். தானியேலும் அதே தான் நமக்கு உணர்த்துகிறாரு. ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் என் கர்த்தரை தேட அந்த நாளை தீர்மானித்து கொண்டேன். உபவாசம் என் கர்த்தரை தேடுகிற நாளாய், என் சரீரத்துக்கும் என் ஆத்மாவுக்கும் போதிக்கிற நாளாய் இருப்பது உபவாசத்தின் அடையாளம். வெறுமனே பட்டினி கிடந்து நான் என் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சர்ச்சில் ஃபாஸ்டிங்னு சொன்னாலும் சர்ச் வேலையாக பிஸியாகவே இருப்பேன். ஒரு வேளை ஃபுட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுவேன். ஒன்றுக்கும் பயன்படாது, அதுக்கு பேர் பட்டினி. நான் நோக்கம் என்னன்னா,
கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிற நாள் அது. என் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒரு சேர கீழ்ப்படுத்துகிற நாள் அது. என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற நாள் அது. இவங்களுக்கு நான் பழக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ என்னை ஆண்டு கொள்ளுகிறதில்லை, என் உள்ளான மனுஷன் உன்னை ஆண்டு கொள்ளுகிறான். அதற்கு வேண்டிய ஒரு பயிற்சி உபவாச நாளின் பயிற்சி. ஆமென், ஹல்லேலூயா. நான் உபவாசத்தை பயிற்சி செய்ய சின்சியரா, கடமைக்குள்ள சின்சியரா. நோக்கம் இதுதான், கர்த்தரை தேடுகிறவளாய் நான் உபவாசத்தை நியமித்து கொள்ள. இது ஒரே நாள் நைட்டில் நடக்காது. மெல்ல எனக்குள்ள பயிற்சி செய்ய என் சரீரமும் என் ஆத்துமாவும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கும். நான் அவர்களுக்கு அடிமை அல்ல, அவர்களை நான் ஆண்டு கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபாஸ்டிங் எப்படி மாறிடுச்சு? நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா தான் ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இல்லைன்ற உணர்வு. ஒரு சின்ன சாசலில் 2 வடையை கொடுத்துட்டு அதெல்லாம் நமக்கு கணக்கு ஆகிறது இல்லை. பசிக்கும்டா சாப்பிட்ரு, ஃபாஸ்டிங் முடிகிறதுக்கு 2 மணி ஆயிரும், இந்த 2 வடையை சாப்பிடு. சின்ன சாசலில் கொடுத்தா கணக்கு இல்லை, அதெல்லாம் ஓகே. இல்லை ரைட்டாக ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் என்னத்தையாவது மொத்தமாக காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு பால், சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைஸில் மற்றொரு பாலும் குடிச்சு வயிற்றை நிரப்பிக்கிட்டு வந்து உட்காருகிறது அல்ல. இதனுடைய அடிப்படையே என் சரீரத்தையும் என் ஆத்துமாவையும் கீழ்ப்படுத்தி பழகுகிற ஒரு பயிற்சி. பசிக்கத்தான் செய்யும், ஆத்துமா அனுபவிக்க துடிக்குதில்ல, ஆசையாக பல ஆசைகளை கொண்டு வந்து விதைக்கும். சத்துரு அன்னைக்கு தான் மணக்க பக்கத்து வீட்டில் என்னத்தையாவது உருட்டுவான், மணக்க என்னத்தையாவது ரோட்டில் உருட்டுவான். சும்மா கிடந்த பசியும் அப்போ இன்னும் ஜாஸ்தியாக எழும்பத்தான் செய்யும். நான் ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் ஆத்துமாவையும் என் சரீரத்தையும் ஒடுக்குகிற பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் பசித்தாலும் கர்த்தரை முன்னிறுத்தி பயிற்சி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. என் உபவாசம் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறதுல இல்லை. என் உபவாசம் என் ஆத்துமாவை ஒடுக்குகிற பயிற்சியாக இருக்கிறது. அடுத்த பசி வர்றதுக்குள்ள உபவாசத்தை முடிச்சு நான் ஃபுட் எடுக்கிறது இல்லை. என்னுடைய உபவாசம் பசிக்கும், ஆத்துமா வாஞ்சிக்கும், அனுபவிக்க துடிக்கும். அவைகளை மெல்ல 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 மட்டுப்படுத்துகிறது என் உபவாசம். ஆமென். ஆனால் மட்டுப்படுத்துகிறத நான் முனிவனை போல ஒரு ஓரமாக உட்காந்து இந்த சரீரத்தின் ஆசைகளை விருப்பங்களை மட்டுப்படுத்துகிறது சொல்லலை. மாறாக கிறிஸ்துவை இந்த வழியின் மத்தியிலும் இந்த பயிற்சியின் மத்தியில் கிறிஸ்துவை முன்னால் நிறுத்துகிற தேவனை தேடுகிற நாள். அன்னைக்கு தான் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அன்னைக்கு தான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுவேன், அன்னைக்கு தான் அதிகமாக வேதம் படிப்பேன். சாப்டராக புக்காக முடிக்கிற டார்கெட்டோட காலையில் ஆரம்பிப்பேன். அது என் உபவாச நாளாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உபவாசம் கர்த்தரை தேடுகிற நாள். அது இல்லாமல் நீங்கள் பட்டினியாக கிடந்தால் அதுக்கு பேர் பட்டினி. கர்த்தரை தேடினால் அது பரலோகம் உபவாசமாய் பதிவு செய்யும். 2வது அதே வசனத்துக்கு வாங்க, யோசபாத் வசனத்துக்கு வாங்க. அங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த ஒருமுகப்பட்டுன்ற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது செட் ஹிம்செல்ஃப். இந்த போட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது செட் ஹிம்செல்ஃப். வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது செட் த ஃபோக்கஸ். அப்படின்னா உபவாச நாளின் மற்றொரு முக்கியமான காரணம் என் பார்வையை சீர்படுத்துகிற நாள். ஐ செட் மை செல்ஃப் ஒன்ஸ் அகெயின். இந்த வெளியூருக்கு வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொஃபசல் வண்டிகளில் 9 மணிக்கு பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெரிய கண்ணாடியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க வண்டி புதுசு தானே, கண்ணாடியும் புதுசு தானே, நேற்று தானே கழுவுனீங்க? இல்லை ரோட்டில் போகும்போது நிறைய பூச்சி பட்டுன்னு வந்து அடிக்குது, நிறைய தூசியும் குப்பையும் வந்து அடிக்குது. அதனால் நான் ரோட்டை பார்த்து சரியாக ஓட்டுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் கழுவி க்ளீன் பண்ணுறேன். நம்ம வாழ்க்கையில் அதுதான் உபவாசம்.
நிறைய ஊருக்குள்ளே போகிறோம், நிறைய உலகத்துக்குள்ளே போகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய கேட்குறோம். ஏசு சொல்கிறார்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னொன்று என்ன? அந்த விதைக்கிற உண்மையில் சொல்கிறார்ல, கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது கிறிஸ்துவுக்குள்ள ஒருவனை வளர விடாது, அந்த விதையை வளர விடாது. கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். எபிரேயர் 12:1 சொல்றது மாதிரி, மேகம் போன்ற இத்தலை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமாய் பக்கத்திலேயே நிற்கும், பாவமாய் பக்கத்திலேயே நிற்கும். இவையெல்லாம் உலகத்தில் எனக்கு வந்து சேருகிறவைகள், என்னை பாதிக்கிறவைகள். போகும்போதே எவனாவது ஒருத்தன் சொல்லுவான், நான் வருத்தப்படுகிற மாதிரி தங்க விலை இப்படி ஏறிடுச்சு, எதிர்காலத்தில் என்ன பண்ணுவேன், 2 பிள்ளைய பெற்றிருக்கியே, ஒரு கவலை எனக்குள்ளே விதைச்சிட்டு போயிடுவான். அவன் பாரு நல்லா ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கிறான், நல்லா இன்னும் சனி ஞாயிறுகளில் வேலை பார்த்தோன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாமே, ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விதைச்சிட்டு போயிடுவான். இப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்படி வலிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு வேளை ஸ்டேஜ் 4 கேன்சராக இருக்கும்டா, என்னென்னு செக் பண்ணு, மனசுக்குள்ளே ஒரு கவலையை விதைச்சிட்டு போயிடுவான். இப்படி ஊருக்குள்ளே போகும்போது எனக்குள்ளே நான் விரும்பாத ஏராளமான பூச்சிகள் என்னை வந்து அடிக்கலாம், ஏராளமான தூசிகள் என்னை வந்து அடிக்கலாம், ஏராளமான குப்பைகள் என் கண்ணாடியில் வந்து விழலாம். என் உபவாச நாள் ரெகுலராக வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இருந்துச்சுன்னா அவை எல்லாவற்றையும் நான் க்ளீன் பண்ணி என் தேவனை பார்க்கிறதற்கு நான் ஒருமுகப்படுகிறேன். யோசபாத்து செஞ்சாரு, கர்த்தரை பார்க்கிறதற்கு அப்படியே ஒருமுகப்படுகிறாராம். ஆமென். உலகத்தில் நான் வாழுகிறதுனால இந்த தூசி அடிக்கிறது உண்மைதான். எவ்வளோ காஸ்ட்லியாக கார் வாங்கி நீங்கள் ஓட்டிட்டு போனாலும் காரில் தூசி படத்தான் செய்யும். தூசி படாத காரை கண்டுபிடிக்கலை. கோடி கணக்கில் ஓடுகிற இந்த ஃபார்முலா 1ன்னு வேகமாய் ஓடுகிற கார் இருக்குல்ல, இந்த டிவியில் காட்டுறான்ல ஃபார்முலா 1 ரேஸுன்னு. அந்த ரேஸு ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு இடத்துக்கு வேகமாக சல்லுன்னு வந்து நிற்கும். நின்ன உடனே டயரை கலட்டுறான், கண்ணாடியை துடைக்கிறான், பெட்ரோலை நிரப்புறான், டிரைவருக்கு கொஞ்சம் ஜூஸை கொடுக்குறான், அனுப்பி விடுறான். அதுதான் உபவாசம். வேகமாக சல்லுன்னு ஓடுகிற வாழ்க்கையில் ஒரு இடத்துல நின்று குயிக்காக ஒரு ரீசெட் பண்ணி, குயிக்காக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்ப ஜல்லுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் உபவாசம். என் கர்த்தரை தேடுகிறதற்கு என்னை ரீசெட் பண்ணுறேன், என்னை ஒருமுகப்படுத்துகிறேன். he set himself அப்படின்னா தன்னுடைய ஃபோக்கஸை திரும்ப ஆண்டவர் பக்கமாய் வைக்கிறது. இதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? இந்த கவலை என்ன போட்டு அழுத்தம், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன போட்டு அழுத்தம், நெருங்கி நிற்கிற பாவம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும். பாரமாக இருக்கிறவைகளின் ஓட்டத்தை நிறுத்தலாம். உபவாசம் மாத்திரம் என் வாழ்க்கையின் பயிற்சியாக இருந்துச்சுன்னா, சரியான இடைவெளியில் உபவாசம் மட்டும் என் பயிற்சியாக இருந்தால், இவைகளெல்லாம் தொடச்சு போட்டு கர்த்தர் முகமாய் ஒருமுகமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற சுபாவம் எனக்குள்ளே வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த கவலை என்னை இழுத்து பிடிக்காது, இந்த நெருங்கி நிற்கிற பாவம் என்னை அண்டி சேராது. ஏன்னா நான் தான் வாரத்துக்கு 1 முறை ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? இந்த உபவாசம் கர்த்தர் முகமாய் என்னை திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சிந்தையோடு அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். 23 வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே தானியேலில் வாசித்த அந்த வசனத்துக்கு வாங்களேன். 9:3க்கு வாங்க. இந்த 2 வசனம் தான் இன்னைக்கு. 9:3க்கு வாங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்ன பண்றாராம்? உலகம் பக்கமா இருந்த இந்த 1 வாரம் பூரா உலகம் பக்கமா இருந்த என் முகத்தை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை அப்படியே மெல்ல ஆண்டவர் பக்கம் திருப்பி ஐ செட் மை செல்ஃப் ஒன்ஸ் அகைன். இந்த கவலையில், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில், இந்த வருத்தத்தில், இந்த பாவம் நெருங்கி நிற்கிற பாவம் பக்கமாக அப்படியே திரும்பி இருந்த என்னுடைய ஆத்மாவையும் என் சரீரத்தையும் அப்படியே மீண்டும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி மீண்டும் என் ஃபோக்கஸை செட் பண்ணுறேன். அது என் உபவாச நாட்களில் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உபவாச நாள் 2 முக்கியமான காரணத்தை நமக்கு உணர்த்தட்டும். முதல்ல என்ன உணர்த்துது?
அந்த உபவாச நாளில் என் கர்த்தரை தேடுகிறேன். எப்படி தேடுகிறேன்? ஆசையாய் அனுபவிக்க துடிக்கிற ஆத்துமாவையும் தன் ஜீவனத்துக்கு தேவையான சரீரத்தையும் நான் உள்ளான மனுஷனை கொண்டு ஆண்டு கர்த்தரை பிரதானமாய் அவர்களுக்கு போதிக்கிறேன். என் சரீரத்துக்கும் என் ஆத்துமாவுக்கும் போதிக்கிறேன். கர்த்தரை அதிகமாய் தேடுகிறேன். மற்றொன்று, ஐ செட் மை செல்ஃப், ஐ ரீசெட் மை செல்ஃப்னு சொன்னால் நல்லா இருக்கும் இல்லை? நான் திரும்ப என்னை சரி செய்து கொள்ளுகிறேன். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் செயின் லூஸ் ஆகிருக்கும், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கியர் தேஞ்சிருக்கும், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால காற்று டயரில் குறைஞ்சிருக்கும். வேகமாக போவேன். ஐ செட் மை செல்ஃப், எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், என் ஃபோக்கஸை ரீசெட் பண்ணுவேன், திரும்பி என் ஓட்டத்துக்குள்ளே போவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் உபவாசம். கை உயர்த்தி சொல்லுங்க, உபவாசம். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், உபவாசம் என் கர்த்தரை தேடுகிற நாளாக இருக்கிறது. என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒடுக்கிற நாளாக இருக்கிறது. சொல்றீங்களா? என் ஆத்துமாவையும் என் சரீரத்தையும் ஒடுக்குகிற நாளாக இருக்கிறது. உபவாசம் என் பார்வையை மீண்டும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிற நாளாக இருக்கிறது. நல்ல கரந்தட்டி ஸ்தோத்திர ஐயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இதுதான் உபவாச நாளாக இருக்கணும். இந்த உலகத்தை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை பிடிச்சி இழுத்துச்சு இந்த வாரம் பூரா. அந்த அக்கா சொல்லிச்சு, அந்த அண்ணன் சொன்னார், இப்படி எல்லாம் சொன்னார். என் ஆத்துமா துக்கிக்கிறது, என் ஆத்துமா கவலைப்படுது, என் ஆத்துமா ஐஸ்வர்யத்தில் மயங்கி கிடக்கிறது. ஐ செட் மை செல்ஃப், திரும்பி வர்றேன் ஆண்டவரே, உமது முகமாய் திருப்பி கொள்ளுகிறேன். என் பயணம் இந்த பக்கம்தான் இருக்கு ஆண்டவரே, நீரே பிரதானமானவர் ஆண்டவரேன்னு அன்னைக்கு உயர்த்தி பிடிக்கிற நாள், என் ஆண்டவரை விசேஷித்து கொள்ளுகிற நாள். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. சொல்லுங்க ஐயா, வாய்களை திறந்து ஏசையா ஏசையா உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. முடிஞ்சா கரந்தட்டி உம்மையே நோக்கி பார்க்கிற நாட்கள் வாரத்தில் ஒரு நாள் வரட்டும் ஆண்டவரே. முடிஞ்சா மெத்தடிஸ் பிரீஸ்ட் மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்தால் ரொம்ப சந்தோஷம். சபையோடு நீங்கள் உபவாசிக்கிறது நல்லது, தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே என்னை இன்னும் ஒருபடி அழைத்து செல்லுகிறது என் தனிப்பட்ட உபவாச நாட்கள். தனிப்பட்ட உபவாச நாட்களை இந்த ஆண்டு ஏன் நீங்கள் நியமிக்கக்கூடாதுன்ற கேள்வி தான் இந்த வார தியானத்தின் முதல் கேள்வி. ஏன் எனக்குள்ளே தனிப்பட்ட உபவாச நாட்கள் உண்டாகக்கூடாது? ஏன் என் சரீரத்தையும் என் ஆத்துமாவையும் நான் கீழ்ப்படுத்தி பயிற்சி செய்யக்கூடாது? அதுதானே என்னை இழுத்துட்டு போகுது. அனுபவிக்க தேடுது, அனுபவிக்க துடிக்கிறது, ஜீவனத்தின் பெருமையில் அனுபவிக்க துடிக்கிறது, கண்களின் இச்சையில் அனுபவிக்க துடிக்கிறது, மாம்சத்தின் இச்சையில் அனுபவிக்க துடிக்கிறது. இந்த ஆத்மாவின் சிந்தைகளை நான் உபவாசம் மாத்திரம் இருக்கிற பயிற்சிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அவைகள் எனக்கு கீழ்பட்டிருக்கும். அவைகளை நான் ஜெயிக்கிறவனாக இருப்பேன். என் உள்ளான மனுஷன் பலமுள்ளவனாக எனக்குள்ளே இருப்பான். இந்த எந்த டிஸ்டர்பன்ஸை என்னை சேதப்படுத்தாது. நான் தட்டி கொடுத்து போய்கிட்டே இருப்பேன். நான் அவரையே பார்க்கிறேன், கிறிஸ்துவை முன்னோக்கி வைப்பேன். ஐ செட் மை செல்ஃப். ஒவ்வொரு வாரமும் ஐ ரீசெட் மை செல்ஃப். இந்த ரீசெட் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னா,
எங்கள் கம்பெனிகள்லாம் அந்த தயாரிக்கிற பொருளை அளந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அளந்து கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அது டாடா கம்பெனியாக இருக்கலாம், ஹுண்டாய் கம்பெனியாக இருக்கலாம், அளந்து கொடுப்பாங்க. அதுக்கு கோடி கணக்கில் மெஷினை வாங்கி வச்சுருப்போம். அந்த மெஷின் இந்த மெஷினுன்னு கோடி கணக்காக மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி வச்சுருப்போம். அது வாங்கினதே 2.5 கோடியாக இருக்கும். அந்த 2.5 கோடிக்கு வாங்கின மெஷினை இங்கே ஒருத்தன் மெஷர் பண்ணி அனுப்புவான். ஐயா 10 இருக்குது, 10 சென்டிமீட்டர் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், 10 சென்டிமீட்டர் இருக்குது. டாடா மோட்டார்ஸில் போய் அங்கே மெஷர் பண்ணி பார்த்தா 10 இல்லைங்க 9 தான் இருக்குது. எப்படி? டேய் எதனாலடா நீ இங்கே செக் பண்ணி தானே அனுப்புறேன்? ஆமாம், செக் பண்ணி தான் அனுப்புனேன். அங்கே எப்படி மாறிச்சு? வேகமாக போய் விவரம் தெரிஞ்சவன் அந்த மெஷினை கடைசியாக எப்போ ரீசெட் பண்ணாங்க, கேலிபரேட் பண்ணாங்கன்னு பார்ப்பான். டேய் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேலிபரேட் பண்ணியிருக்கிற, முதல்ல மெஷினை சரி பண்ணு அப்படின்னு நமக்கு 2 அட்வைஸை போட்டுட்டு போவான். 2 கோடி ரூபாய்க்கு மெஷின் வாங்கினாலும் 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த மெஷினை ரீசெட் பண்ணத்தான் அதிலிருந்து எனக்கு பலன் கிடைக்கும். இல்லாட்டினா அது தவறாய் நிதானிக்கும், தவறாய் என்னை நடத்தும், தவறாய் என்னை கொண்டு போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு முறை என்னை ரீசெட் பண்ணுகிறது ரொம்ப அவசியம். வாரத்துக்கு ஒரு முறை என் ஃபோக்கஸை செட் பண்ணுறது ரொம்ப அவசியம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த கவலைகளையும் மயக்கங்களையும் விட்டுட்டு ஆண்டவரை பிரதானப்படுத்துகிறது ரொம்ப அவசியம். அந்த நாள் உபவாச நாளாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்தில் சொல்லுங்களேன் சத்தமாக, இந்த உலகத்தில் நான் ஆண்டவரை மாத்திரம் விசேஷித்து கொள்ளுகிற, சொல்லுங்களேன், ஆண்டவரை மாத்திரம் விசேஷித்து கொள்ளுகிற, ஆண்டவரை மாத்திரம் கண் முன்னாடி வச்சு கொள்ளுகிற ஒரு சுபாவம் எனக்குள்ளே வரட்டும். இந்த உலகம் எனக்கு மங்கி போகட்டும். ஆமென். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, நான் என்னை மறக்கிறே, நான் என்னை கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின். உண்மையா சொல்லுங்க ஐயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே ஏசையா, பலனுள்ள மட்டும் ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. நல்ல கரந்தட்டி நீங்க தாயா என் செல்வம், நீங்க தான் என் செல்வம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு தான் என் செல்வம், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஒவ்வொரு வாரமும் செட் பண்ற பிராக்டிஸுக்கு வாங்கய்யா. இந்த 26ஆம் வருஷத்துல ஒவ்வொரு வாரமும் தனிப்பட்ட உபவாச நாளை நியமித்துக் கொள்ளுங்கள். செட் யுவர் செல்ஃப். இதை மாத்திரம் செட் பண்ணலைன்னா எளிதில் பிசாசு வீழ்த்துகிறான், எளிதில் பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுகிறான், எளிதில் பிசாசு நம்மை வழுவி போக பண்ணுகிறான். இப்போ தெரியுதா ஏன் நம்மளுடைய ஊழிய தலைவர்கள்
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊழிய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பாருங்க, ஒவ்வொருவரும் உபவாசத்தில் தங்கள் ஜீவியத்தை கழித்தவர்களாய் மாத்திரமே இருப்பாங்க. ஒருவேளை உபவாசத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது. எளிதில் 3 நாட்கள், எளிதில் 40 நாட்கள். சாம் ஜெபத்தர் ஐயாவின் புத்தகத்தை படித்து பாருங்க. 40 நாட்களாய் அவர் செலவழித்த நாட்கள் ஏராளம். அதன் வெளிப்பாடு அவர் கைகளிலிருந்து வெளிவந்த சத்தியங்கள். சாரோல் நவரோஜி அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, நாட்கணக்காய் உபவாசம், அதில் வெளிப்பட்ட பாடல்கள் இன்றும் நம் வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. ஏராளமான தேவ மனிதர்களின் விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை உபவாசத்தின் மேலே கட்டப்பட்டது. ஏன் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் உபவாசத்தின் மேலே கட்டுப்படக்கூடாது? ஏன் அப்படி வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கக்கூடாது? ஒருவேளை ஸ்கிப் பண்ணுற மீல் அல்ல, என் ஆத்துமாவை ஒடுக்குகிற வரைக்கும் உபவாசம், என் சரீரத்தை ஒடுக்குகிற வரைக்கும் உபவாசம். மீல் கணக்கெல்லாம் இல்லை. இது கர்த்தருக்குள்ளே நான் என்னை ரீசெட் பண்ணிக்கிறக்கூடிய நாள். ஆமென், அல்லேலூயா. வாங்க, நேரம் ஆயிடுச்சு. யோவேலுக்கு வாங்க, இதோட முடிக்கிறேன். யோவேலுக்கு வாங்க. யோவேல் 2:12-15 வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 12-15. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆமென், அல்லேலூயா. 12 மாத்திரம் அப்படி நிறுத்தி நிதானமா முடிஞ்ச கையை உயர்த்தி மனசுல பதிரு. ஏன் கையெல்லாம் உயர்த்தி ஓயாம சொல்றோம்? கொஞ்சம் போல காதுல போனது இருதயத்துக்குள்ள போட்டோன்னு தான். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உபவாச நாள் கர்த்தரை மேலே நிறுத்துகிறது. என் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மேலே அவைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டவரை தேடுகிற நாள்னு பார்த்தோம். 1. 2வது, உபவாச நாள் என் ஆத்மாவை அப்படியே திருப்பி கர்த்தர் முகமாய் திருப்புகிறது. ஆத்மாவை கீழ்ப்படுத்துகிறது 1, அப்படியே திருப்பி கர்த்தர் முகமாய் திரும்புகிறது 1. 2. 3வது, உபவாச நாள் a day for reconciliation. எனக்குள்ளே இருக்கிற நான் விழுந்து போனவைகளை, நான் மீறி செயல்பட்டவைகளை, நான் தவறாய் நடந்து கொண்டவைகளை ஆண்டவரோடு ரெக்கன்சைல் பண்ணி ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறதற்குரிய நாள். ஒவ்வொரு உபவாச நாளிலும் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். இந்த ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுதே வாசிங்க, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரத்தை கிழிக்காதீங்க, இருதயத்தை கிழிங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளது. உபவாச நாள் என்னையும் ஆண்டவரையும் உறவுக்குள் சீர்படுத்துகிற, ஆண்டவரோடு இருக்கிற உறவை மீண்டும் சீர்படுத்தி கொள்ளுகிற, ரெக்கன்சைல் பண்ணி கொள்ளுகிற, உறவை புதிதாக்குகிற, பசுமையாக்குகிற ஒரு நல்ல நாளாய் இருக்கிறது. இந்த உபவாச நாளில் என் ஆத்துமாவை கீழ்ப்படுத்துகிறேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறேன். என் உபவாச நாளில் வெளியெல்லாம் சுற்றி திருந்த என் ஆத்துமாவை அப்படியே ஆண்டவர் பக்கமாய் திருப்பி ரீசெட் பண்ணுகிறேன். இந்த உபவாச நாளில் என் ஆண்டவரோடு நான் ஒப்புரவாகிறேன், ஆண்டவரோடு நான் ஒப்புரவாகிறேன். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை மீண்டும் சீர்படுத்தி கொள்ளுகிறேன். அதில் இருக்கிற கரைகளை துடைக்கிறேன், அதில் இருக்கிற கரைகளை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் அவைகளை துடைக்கிறார், மீண்டும் என்னை சேர்த்து கொள்ளுகிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்,
அல்லேலூயா. ஐயா, ரோட்டில் போனால் வண்டி தூசி படத்தான் செய்யும். உலகத்தில் வாழ்ந்தா நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சனத்தின் மூலமாக நம்ம இருக்கிற நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு நம்மளை கரைப்படுத்த முயற்சி செய்யும். அது ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொண்டு வரும். அது பாரமாய் நம்மை சூழ்ந்து நிற்கும், பாவமாய் நம்மை நெருங்கி நிற்கும், கவலையாய் நம்மை இழுத்து பிடிக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுபட எனக்கு ஒரு நாள் அவசியப்படுகிறது. அந்த நாளில் நான் போய் அறிக்கையிடுவேன். ஒருவேளை நான் மீறி செயல்பட்டுட்டேன், அக்கிரமக்காரனாய் மாற விரும்பலை. ஆண்டவர் அதற்கு இடம் தருகிறார். உபவாசத்தோடு என்கிட்ட வா. லெட் அஸ் ரெக்கன்சைல் அவர் செல்ஃப். நமக்குள்ளே கணக்கை சரிபார்த்து கொள்ளலாம். உபவாசத்தோடு என்னை பார்த்து வா, அழுகையோடும் உபவாசத்தோடும் என்னை தேடி வா. நாம் கணக்கை சரி பண்ணிக்கலான்னு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வழி. ஆண்டவரோடு சீர்பொருந்தி கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வழி உபவாச நாள். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, உபவாச நாள் என் ஆத்துமாவையும் என் சரீரத்தையும் கீழ்ப்படுத்தி கர்த்தரை தேடுகிறதற்கு நான் திரும்புகிற நாள். ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது உபவாச நாள் என் ஆத்துமாவை இந்த உலகத்திலிருந்து திருப்பி ஆண்டவர் முகமாய் ஐ ரீசெட் மை செல்ஃப். இங்கிலீஷில் சொன்னால் சொல்லுங்களேன், ஐ ரீசெட் மை செல்ஃப். நான் திரும்ப என்னை சரி செய்து கொள்ளுகிறேன். மூன்றாவது உபவாச நாள் எனக்கும் ஆண்டவருக்குமான, சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவருக்குமான உறவை சீர்படுத்தி கொள்ளுகிற ஒரு அருமையான நாள். ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றே. எழுந்து நில்லுங்க. உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. மனசா சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உபவாச நாட்களில் சுற்றி இருக்கிற ஜனமெல்லாம் நம்மளை காயப்படுத்தி நம்மளை சோர்ந்து போக பண்ணலாம். சுற்றி இருக்கிற ஜனமெல்லாம் நம்மளை சோர்ந்து போகிறதற்குரிய வார்த்தைகளை காதுகளில் விதைக்கலாம். சுற்றி நடக்கிறவைகள் என்னை சோர்ந்து போக டயர்டாக்க முயற்சிக்கலாம். ஆனால் நான் உபவாச நாட்களில் என்னை மீண்டும் சீர்படுத்தி கொள்ளுவேன். நான் வந்து நிற்கிற இடம் என்னை தேற்றுகிற இடம். ஆமென். அவர் சொல்றாரு, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உன்னை சேர்த்து கொள்ளுகிற அத்தனை குணங்களும் உள்ள ஒரு நல்ல தகப்பன் நான். தயவாய் என் பக்கமாய் திரும்பு, உபவாசத்தோடும் அழுகையோடும் என் பக்கமாய் திரும்பு. நான் சேர்த்து கொள்ளுகிற உத்தம தகப்பனாயிருக்கிறேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உண்மையா சொல்லுங்க, ராகமா அல்ல. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே, அந்த வெறுப்பை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்ற. கடைசியா சொல்லி முடிங்க. உம்மை
ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அவரை பார்த்து கேளுங்க. உபவாச நாட்களை நான் நியமித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு நேரத்தை செலவழிக்கிற உபவாச நாட்களாய், உம்மை உயர்த்தி பிடிக்கிற நாட்களாய், என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒடுக்குகிற நாட்களாய், கர்த்தர் முகமாய் திரும்புகிற நாட்களாய், உம்மோடு ஒப்புரவாகிற நாட்களாய் என் உபவாச நாட்களை நியமித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. பலன் தாரோன்னு கேளுங்க. கையை உயர்த்தி பலன் தாங்க ஆண்டவரே. எமோஷனலாய் அல்ல, ஆவியின் பலத்தினாலே சாட்சியாய் நிற்கிற சாதியாய் ஆவியின் பலத்தையே விரும்புகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கத்தையுமே விரும்புகிற ஆண்டவரே. கிருபைகளை தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை உயர்த்திருக்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமை அடைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.